ஐயனார் துணை டுடே எபிசோட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கொண்டு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஐயனார் வீட்டில் வந்து நிலா ரொம்ப சந்தோஷமாக சோழன் வந்து 5 லட்சம் கொடுத்ததை பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து சோழனுடைய ஓனர் வந்து வருவார். சோழான்னு கூப்பிட்டுட்டே வருவார். உடனே சோழன் வந்து ஒரு மாதிரி முழிப்பார். முழிச்சுட்டு வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா நீங்கள் பேசுங்க, நாங்கள் வெளியே போய் பேசுகிறோன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இட்டுன்னு வந்துடுவார். இங்கே சோழன் வந்து கேட்பார், என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க, எதுனா சவாரியா அண்ணா அப்படின்னா, இல்லை சோழன் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், இந்த மாதிரி உங்கள் எதுக்கு காலையில் பணம் எண்ணல புது வண்டி வாங்குறதுக்கு, அந்த காசை காணும் சோழா அப்படின்னு. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் சோழா, ஐயோ எனக்கு தெரியாதண்ணே அப்படின்னு. என்னண்ணா என்ன மேலே சந்தேகப்பட்டு வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க, நானே என் மேலே சந்தேகப்பட்டிருக்கீங்களா? சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உன்னை கேட்கலான்னு தான் வந்தேன், சாரிடா சோழா, சரி நான் வரேன். இங்கே சோழன் வந்து பதட்டத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் காசு கேட்டுன்னு இருப்பார். காலையில் வந்து என்ன பண்ணுவார், சோழன் வந்து ஆஃபீஸ் போவார், அந்த கார் கம்பெனி போவார். அங்கே ஓனர் வந்து கூப்பிட்டு, ஏண்டா நேற்று நான் உன்னை வந்து வீட்டில் கேட்டேன், அப்போயாவது உண்மை சொல்லியிருக்கலாம்ல, உண்மையை மறைச்சிட்டியேடா. நான் எடுக்கலண்ணே, சரி இதை பாடுறா சிசிடிவி கேமரா, உன் மேலே சந்தேகப்பட்டு நான் பார்க்கலடா, சரி யார் தான் எடுத்துருப்பாங்கன்னு தான் பார்த்தேன், ஆனால் நீ எடுத்திருக்கிய, நீ எனக்கு உன்னை தம்பி போல் பார்த்தனடா, எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியே அப்படி இப்படின்ட்டு அவர் சத்தம் போட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சோழனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்த அந்த முதலாளி வந்து சேரனுக்கு ஃபோன் பண்ணி, உன் தம்பி வந்து சோழன் வந்து என் ஆஃபீஸில் இருக்கிற பணத்தை 5 லட்சத்தை திருடிட்டான், அதனால் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் பிடிச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு சேரனும் நிலாவும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க.